நான் இன்ஜினியர் பாண்டித்துரை. ஆக்சுவலாக செந்தில் சார் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களோட பிளாட்டை நம்மகிட்ட காட்டினாங்க. காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ரொம்ப நாள் கனவு, ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேசணும். ஒரு 6 மாத காலம் வந்து பிளானு, அது சம்மந்தமாக எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய சேஃப்டி இந்த இதை தான் அதிகமாக திங்க் பண்ணோம். சேஃப்டி தான் அதிகமாக சார் வந்து அதிகமாக லைக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது புதுசாக பண்ணணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலாக எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும்போது நிறைய பேசும்போது ஏகப்பட்ட டிஸ்கஷன் போனது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 5550 ஸ்கொயர் ஃபீட் மொத்தமாக. அடுத்தது அதில் ஜாயினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் வுட்டு மாதிரி பார்க்காம ஹை மெயின்டெனன்ஸ். ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அதிகமான அந்த கரையான் இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து சேஃப்டி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்டீல் டோர் போகலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் போனது. ஸோ அப்போ தான் சார் வந்து ஆன்லைனில் நானும் பார்த்தேன். சாரும் பார்க்கும்போது சார் வந்து லோகா ஸ்டீல்ஸை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்கள் பேசணும். அவங்கள்ட்ட பேசிவிட்டு எங்களோட டிசைன்ஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது எங்களுக்காக அவங்களுக்கு அது புது டிசைன். ஆக்சுவலாக அவங்க பண்ணது நிறையா இது பண்ணாங்க. நாங்கள் எங்களோட கஸ்டமைஸ் நாங்கள் இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத சொன்னோம். அதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. நல்லாவே இருந்தது. நாங்கள் நினச்சதை விட சூப்பராகவே இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வுட்டை காட்டிலும் ஸ்டீல் வந்து ரெப்பிடேஷன் தான். உங்களுக்கு அடுத்தடுத்து வேல்யூ ஜாஸ்தியாகுமே தவிர ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் இந்த ஸ்டீல் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த வுட்டை காட்டிலும் அதிகமான ரெப்பிடேஷன் இருக்கும். அதனால் பெட்டர், சூப்பராக இருக்குது.